எல்லோருக்கும் வணக்கம். சொன்னா கேளு, நீ யாருனே தெரியல, இதோட நிறுத்திரு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ரெண்டு பேர் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது இந்த மே மாதம் தொடங்கியிருக்கு. இந்த மே மாதத்துல ரெண்டு பேருமே பாசிட்டிவாக இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேருமே வாங்கி மார்க்கெட்டை மேல் நோக்கி தூக்கி விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பெரிய ஆள் யாருன்னே தெரியல. பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ற மாதிரி இருந்தாக்க வரிசையில் நின்று பணம் டெபாசிட் பண்ணணும். இதே பேங்க்ல கடன் கேட்க வரவனே ஏசி ரூம்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல பல கோடிகளை பணத்தை போட்டுட்டு 8 நாளா வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. மார்க்கெட் இனி எந்த பக்கம் போக போறான் அப்படின்ட்டு எஃப்ஐஎஸும் 8 நாளா முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ரெக்கார்டில் இல்லாதபடிக்கு, சமீபத்தில் ரெக்கார்டில் இல்லாதபடிக்கு 11 நாள் தொடர்ந்து அவங்க பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில். ஆனால் ஏதோ ஒரு குரூப் வித்துக்கிட்டே இருக்குது சந்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. அது எந்த குரூப்புன்னு தான் தெரில. ஆனால் ஒன்றுங்க, மார்க்கெட் மட்டும் ஏதாவது ஒரு சைடு டைரக்ஷன் எடுத்தான்னு வச்சிங்களேன், அப்புறம் பிச்சுக்கிட்டு போயிடுவான். 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் எந்த பக்கம் டைரக்ஷன் எடுப்பானே தெரியாமல் இருக்குது இப்போதைக்கு. ஆக மொத்தம் 2 மாதம் கழித்து பார்க்கும்போது யாரெல்லாம் ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் மேபி வாலட்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கருத்துக்களை சொல்லுங்கள். 2000 பாயிண்ட் என்பது கீழே 21,750 இருக்குது. 2000 பாயிண்ட் தள்ளி பார்க்கும்போது மேலே 26,000க்கு பக்கத்தில் இருக்குது. சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ஐஎஸ் வாங்குறப்ப எனக்கு என்னங்க கவலை அப்படின்ற மாதிரி சில ட்ரேடர்கள் சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, எஃப்ஐஎஸ் விற்கும் போது தாங்க மார்க்கெட் ஹெவியாக கீழே இறங்கும். எஃப்ஐஎஸ் வாங்கி வேற யாரோ வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ மார்க்கெட் இறங்கலை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் என்னைக்கு வாங்குறத நிறுத்துறாங்களோ அன்னைக்கு அப்புறம் பஜனை பாட்டு தான். ஒருவேளை வர்ற திங்கக்கிழமையில இருந்து எஃப்ஐஎஸ் வித்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு யார் காரணம் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு பெரும்பாலும் இந்த எஸ்என்பி அப்படின்ற அனலிஸ்ட் குரூப் தான் காரணமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, அவங்க சமீபத்தில் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க, எச்சரிக்கிறாங்க. 2025 growth என்பதே ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுடைய டேரிஃப் இன்னுமே ஒரு முடிவுக்கு வரல. அன்சர்டனிட்டி, யாருக்குமே எதுவும் தெரியாது. உண்மைதாங்க, ட்ரம்ப் அவர்கள் மொத்தமாக விலக்கெல்லாம் கொடுக்கல. அவர் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு 90 நாளைக்கு. மறுபடியும் அதை எடுத்து ட்ரம்ப் அவர்கள் என்னத்தையாவது ஒன்று பேசக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இதனால இவங்க என்ன எதிர்பார்க்கனா, இந்தியாவுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சியே 6.3 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கணிக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரங்களில் இருந்து எஃப்ஐஎஸ் மேபி ஏதாவது செல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காரணம் இருந்ததுன்னா அதுக்கு மிக முக்கியமாக இந்த ரேட்டிங் தான் காரணமாக இருக்கும். என்ன காரணம்னா, சமீபத்தில் எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டில் பணமே போடாமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு குரூப் என்னன்ட்டாங்க, ஃபாரின் குரூப்பு, அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொன்னாங்க. அதே மாதிரி அமெரிக்க டாலர்லாம் இன்னைக்கு பயங்கரமாக வீழ்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டுக்குள்ளே தொடர்ந்து பணம் போட ஆரம்பித்தாங்க. ஒன்றும் பெருசாவெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு வீட்டமாக மாவு குண்டா தீரும் போது கடைசியில் ஒரு துளி மாவு இருக்கும், அதை எடுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன தோசையை ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவன் லட்சம் கோடியில் விற்றுட்டு 1 லட்சம் 45,000 கோடி 87,000 கோடி 58,000 கோடின்னு விற்றுட்டு கடந்த 2 மாதத்தில் வெறும் 4,735 கோடிக்கு தான் பணம் என்பது எஃப்ஐஎஸ் இப்போதைக்கு போட்டிருக்கான். அதுக்கே நம்மளால 2000 பாயிண்ட் ஏறிட்டாங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2,769 கோடிக்கு வாங்கியிருக்கான். ஒருவேளை எஃப்ஐஎஸ் விற்கிற மாதிரி இருந்தால் அந்த பெருமை எல்லாமே இந்த எஸ்என்பியை தான் சாரும். இந்த ஜிலேபி எப்படி நல்லா வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சிருக்கோ அது மாதிரி இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏகப்பட்ட ஐடி துறைகளை வளைச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய மனசுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல். ஆமாம்மா, பொதுவாக இந்தியாவுக்கு அது நல்லதான், பட் இருந்தாலும் பக்கத்து மாநிலத்தில் இருக்காங்க, ஆனால் இவர் பல ஆர்டர்களை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. சமீபத்தில் தான் இந்த டிசிஎஸை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் அவங்க ஆஃபீஸ் அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு வழி பண்ணியிருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குவாண்டம் வேலி அப்படின்றது ஆந்திர பிரதேசத்தில் உருவாக்குறதுக்காக மிகப்பெரிய ஆட்கள் ஐபிஎம் எல்என்டி டிசிஎஸ் கூட சேர்ந்து ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, டீல் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க, நாங்கள் பின்னாடியே பாட்டிலுக்கு 10 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சில பேர்த்தினுடைய மனசில் தோணும். இருந்தாலும் நம்மகிட்ட இருக்குங்க ஆயுதம். இனி ஐஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அப்படின்னு ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த வகையில் நம்மளுக்கு அதில் ஒரு லக்கு, நல்ல அருமையான லக் இருக்குது. ஃபோர்டுமே மறுபடியும் அவங்களுடைய ஆஃபீஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மகிட்டே சில தகவல்கள் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போகிற ஸ்பீடை பார்த்தாக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாளைக்கே இவர் திருப்பூர்காரங்களை பார்த்து, ஏப்பா உங்களுக்கு தான் எல்லாம் வாடகை வரி அதிகமாக இருக்குது, கரண்ட்டில் பிரச்சனையாக இருக்குது, கரண்ட் வரி ஏற்றி விட்டாங்க, கரண்ட் விலை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு,
வாங்க நீங்கள் ஆந்திராவுக்கு வாங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு தரேன்னு கூப்பிட்டா இங்கே திருப்பூர்லேருந்தே பல கோஷ்டிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நண்பர்களே, இந்த சமயத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவுமே ஆனந்தம் தான். ஸோ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து பல இடங்களில் போய் ஏதாவது கோர்ஸஸ், ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி நீங்கள் படிச்சுட்டு வந்த தகவலை இப்போ கமெண்ட்டுகளில் நீங்கள் தெரியப்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் போயிருந்தேங்க, ஒரு 50 days வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை விடவும் தாண்டும் பொழுது அதை பற்றி யோசிக்க சொல்லியிருந்தாங்க. என்ட்ரி பற்றி ஒருவேளை வால்யூம் வெயிட்டடை விட மேலே ப்ரைஸ் போயிட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு -5% இருந்தால் வெளியே வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்விங் ட்ரேடிங் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து பாட்டமில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றது போடுறான் அப்படின்னு போடும்பொழுது கீழே ஒரு -5% மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு மேலே இது வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு ஒரு குறிப்பிட்ட சைடுவேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்டாக் மேல் நோக்கி வரும் பொழுது அந்த இடத்துல வந்து கவனிக்க சொல்லியிருந்தாங்க. கீழே ஒரு 5% ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எங்காவது படிச்சுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தகவலை நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துனீங்கன்னா ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். இந்த சமயத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல், அதாவது எல்லாமே எஸ்ஐபி தான். அதாவது ஒரு பங்கினுடைய விலை என்பது ஒரு குறிப்பிட்ட டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் எடுக்கிறானா, அப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, ஒருவேளை இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் என்ன யோசிப்பாங்க, இது ஒருவேளை பிரேக் டவுன் ஆகி கீழே போயிருமோ, அதுக்கப்புறம் இது இப்படி பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே இப்போ ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு 50 வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 0 அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்பு என்பது கம்மி. அது டீலிஸ்ட் ஆகும் பொழுதோ அது அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி தான் அப்படி பண்ணுவான். ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய 10 கம்பெனிகள் திடீர்னு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்பவுமே அபூர்வம். சமீபத்தில் கூட ரிலையன்ஸ் இப்படி தான் கீழே விழுந்தா, அதுக்கப்புறம் 20% மேலே வந்துட்டான். ஐசிசி பேங்க்கில் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான், ஹெச்டிஎஃப்சி பேங்க் உச்சத்தில் இருக்கான், கோட்டக் உச்சத்தில் இருக்கான். ஸோ டாப் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பெரும்பாலும் மேல் நோக்கி தான் இருக்கான். அப்போ இந்த இடங்களில் வரும்பொழுது எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் பொழுது கீழே இறங்கினாலும் அதனுடைய ப்ரைஸ் என்பது ஆல்மோஸ்ட் இங்கே வந்துடும். மேல் நோக்கி ஏறினாலும் அதனுடைய ப்ரைஸ் என்பது ஏவரேஜ் ப்ரைஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும் அல்லது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த எஸ்ஐபியினுடைய பவர் தான். அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து மொத்தமாக போய் வாங்கிடாம அதுக்குண்டான எஸ்ஐபி வகையில் போய் உள்ள என்ட்ரி ஆகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுட்டிங்கனாலும் சரி அல்லது வெளியே போய் எங்காவது ஒரு கோர்ஸாக படிச்சிருந்தீங்கனாலும் சரி, அந்த தகவலை ஒரு சாராம்சத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நான் போய் 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து கோர்ஸ் கற்றுக்கிட்டு வந்துட்டு நான் கமெண்ட்டில் போடணுமன்னா ஏன் போடக்கூடாதா? அதெல்லாம் தாராளமாக போடலாம். அதை கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட சரி பரவாயில்ல, அதை சும்மா தானே வச்சுருக்கீங்க. அது பார்த்துக்கிட்டு அது நிறைய பேர் கற்றுக்கிட்டு அதை வெளியவே அதை அவங்களும் உபயோகப்படுத்தாமல் அது ஏன் சும்மா போகுது? நண்பர்களே, செபி சமீப காலமாக அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையெல்லாம் சும்மா இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபின்ஃப்ளூயன்சர், ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட வீடியோ போடுறவங்களுடைய வளர்ச்சி என்பதெல்லாம் அப்படியே மிகவும் குறைக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்துலேயும் நான் சொல்லிட்டு இருப்பேன், யூடியூப் என்பது ஓரளவுக்கு சைட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம். அதில் வந்து வீடியோக்கெல்லாம் எப்படி போடுறது எப்படி எடுக்கிறதுலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இனிமேலாம் யாராவது ஃபைனான்ஸ் ரிலேட்டடான யூடியூப்கள் போட வந்தால் அதுக்கு வந்து யூடியூப்காரனே எடுத்துகிட்டு போகாத மாதிரி நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்துட்டாங்க செபியினுடைய இன்புட்னால. ஸோ யாராவது புதுசாக யூடியூப் ஆரம்பித்து ஏதாவது ஒரு வீடியோ இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுற மாதிரி இருந்தாக்கா அது போகவே போகாது. அது மிகவும் ஆட்டோமேட்டிக்காகவே குறைக்கப்பட்டு விட்டது. சில நண்பர்களோட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய வீடியோக்களினுடைய அலர்ட் வந்து எங்களுக்கு வர்றதே இல்லைங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு அலர்ட்டே வர்றதில்ல, நாங்கள் வந்து தேடி பிடிச்சி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் செபியினுடைய நடவடிக்கைகள் கூகுள் வரைக்கும் பாஞ்சு அந்த கூகுளினுடைய பாலிசிஸில் செபியினுடைய நடவடிக்கைகள்லாம் சமீப 3 மாதமாக ஆட் பண்ணதான் இதனுடைய மிக முக்கிய காரணம். இந்த சமயத்தில் வந்து செபியினுடைய அடுத்த போல்டு டெசிஷன் அப்படின்றத பாருங்கள். அதாவது இந்த பிரணவ் அதானி அப்படின்றவர் வந்து யாருடைய எப்படி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, கௌதம் அதானி அவர்களுடைய அண்ணனுடைய பையன்.
அவங்க மேலே என்ன செபி அப்படின்ற சொல்கிறாங்க பார்த்தா நீங்கள் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்கள் தெரிஞ்சிருக்கு, அது வந்து இன்னும் பப்ளிக்கே போகலை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் உபயோகப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்சைடர் ட்ரேடிங்கில் இவரை சம்மந்தப்படுத்தி அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த அதானி குரூப்புக்கு வருஷமான ஒரு பிரச்சனை. இப்போ நிறைய பேர் ஹிண்டன்பர்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷத்தில் இந்த செபியினுடைய நேரடி நடவடிக்கையில் இப்படி ஒரு தகவல் அதானி குரூப் சம்மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த தகவல் தெரிவிக்குது. எவனோ ஒரு 10 யூடியூபர்கள் பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு ஏதாவது ஒரு பண்ண வேலை கடைசியில் எப்படி வந்து முடியுது பார்த்தீங்களா நண்பர்களே? பல பேர்த்துக்கு இது பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ரொம்பவுமே வால்டிலிட்டியான பங்கு. இவன் என்ன பண்ணுறான்றது அவனுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி. இவன் ஒரு காலத்தில் 500 ரூபா ரேஞ்சில் இருந்தான், அப்புறம் 1400 போனான், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் 400ல் வந்து விழுந்தான், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் 1600 போனான், அப்புறம் 800 வந்தான், 1400. மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி, சொல்ல முடியாத ஒரு வால்டிலிட்டி. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்றது தகவல் வந்திருக்கு. அது இன்னும் அப்ரூவல் ஆகலை. பட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா ஒரு ஷேர் என்பது 2 ஷேராக மாறிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அப்போ ஏற்கனவே தகவல்கள் எல்லாமே இவன்லாம் ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தவன் இனி ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட தகவல் வந்திருக்கு. இனி இவன் அடுத்த 6 மாதம் அல்லது அடுத்த ஒரு வருஷத்தில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த S&P வேற இப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கா, இந்தியாவினுடைய growth இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கா. இதனால் நம்மளுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. FIS இனி அடுத்த வாரங்களில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய குளோபல் ரேட்டிங் என்ன தகவல்கள் சொல்கிறாங்களோ அதை ஒட்டி தான் பெரும்பாலும் FISனுடைய நடவடிக்கை இருக்குது. இப்படி ஒரு மனசுக்கு சஞ்சலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷத்தில் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் 2 விதமாக பாருங்கள். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்போர்ட் தான் நம்ம இதில் மிகப்பெரியது. அதனால் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை தனியாகவும் மொத்தமாக டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸும் ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் என்பது வளரவே இல்லை. ஆனால் இந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவே கும்பா அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ஏற்றுமதி வளர்ச்சி ரொம்பவுமே அருமையாக இருக்குது. இனி ட்ரம்ப் அவர்கள் செய்கிற விளையாட்டில் இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி ஏங்க சாஃப்ட்வேர் இல்லாமல் அவன் என்னதாங்க பண்ணுவான்? கண்டிப்பாக அவனுக்கு அந்த சர்வீஸ் என்பது தேவை தான். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனிலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது போன்றதெல்லாம் வாங்கினா கிட்டத்தட்ட 1 கோடி வேணும். அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே ப்ராடக்ட்டுகளை 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கியிருப்பான். அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கடந்த கரண்ட் நிகழ்காலத்துக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பழைய சிஸ்டத்தையும் அவன் ஓட்டிக்கிட்டு போவான். பழைய சிஸ்டத்துக்கெல்லாம் AMC வந்து 10 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒரே பர்சன்டேஜ் தான் போட்டிருப்பாங்க. மொத்த அமௌண்ட் அதுக்கு முன்னாடி என்ன வாங்கினாங்களோ அதில் ஒரு 8%, 12%, 18% தான் AMC ரேட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து ரொம்பவுமே சீப்பான ரேட்டாக போயிடும். ட்ரம்ப் சொன்னால் நாங்கள் மாறிடணுமா அப்படின்ற மாதிரி இன்னுமே பழைய ஆளுக ஏகப்பட்ட பேர் நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய AMC கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதுவும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் கணக்கில் தான் சேரும். நண்பர்களே, இந்த சமயத்தில் 2 பேர் மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஒருத்தர் என்னடான்னா சட்டமே இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துருக்கான். இந்த சிட்டி யூனியன் பேங்க் அவனை விடவும் பெரிய வேலையை பார்த்துருக்கான். அதாவது இவங்களுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. IOB அண்ட் சிட்டி யூனியன் பேங்க்கு இவங்க 2 பேருமே எங்கே இவங்களுடைய ப்ரைஸ் இருக்காங்கன்னா, IOB எல்லாம் பாத்ரூமுக்குள்ள வந்து 2 மணி நேரம் அழுகணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 70 ரூபாயிலிருந்து 35 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சிட்டி யூனியன் பேங்க் அவன்கிட்ட அழுக வேண்டியதில்லை. அவன்கிட்ட சிரித்து பேசி சந்தோஷமாக கட்டி பிடிச்சி முத்தா கொடுக்குற மாதிரி தான் இருக்கான். அவன் வந்து பழைய ஹை அப்படின்றது வந்திருக்கான். பட் இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 288 கோடி அப்படின்றது சிட்டி யூனியன் பேங்க் என்பது லாபம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது போன குவார்ட்டரை விடவும் அதிகம், போன வருஷத்தினுடைய குவார்ட்டரை விடவும் அதிகம். அதே மாதிரி முழு ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது அடேங்கப்பா 2020 இந்த சிட்டி யூனியன் பேங்க் ஏர்முகம் 477, 593, 760, 937, 1016. இப்போ லேட்டஸ்ட்டாக முடிஞ்சிருக்கக்கூடிய 2025 ஃபினான்ஷியல் இயரில் 1124. அப்போ இவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவனுக்கு மரியாதை கொடுத்து சமீபத்தில் 6 மந்த் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் 140 ரூபாயில். பட் அவனை பழைய ஹை 180 ரூபான்னு ஏற்றி விட்டாங்க. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இவனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டுகளை பார்க்கணும். கடந்த காலத்தை பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்.
இவன் என்ன பண்ணா 633 கோடியிலிருந்து 777 874 1051ன்னு ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த ஐஓபி அப்படின்ற பங்கு சமீபத்தில் பண்ணியிருக்கு. இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைய நிலைமையில இந்த ஸ்டாக்கினுடைய விலை மிகவும் சரிஞ்சு போய் வெறும் 35 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்து இந்த பங்குல இன்னொரு தகவல் என்னன்னா, இவனுமே வந்து பல்வேறு லாஸ் மேக்கிங்கா இருந்தவன் தான், துரதிர்ஷ்டசாலியா இருந்தவன் தான். 2021 பிக்கப் பண்ணி இவனும் அப்படியே மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கான். பட் இவனுடைய ஸ்டாக் பிரைஸ் இவன் கூட சேர்ந்து ஏறல. ஸ்டாக் பிரைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்துல ஏறின மாதிரி ஏறி 70 வரைக்கும் போயிட்டு அப்புறம் 40க்கு வந்துட்டான். இனி இவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பெரிய ஆளுங்க வந்து பெருசா நம்பிக்கையில்னு வச்சுங்களேன். எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸே பண்ணல. ஆனா டிஐஸ் வந்து கடந்த காலத்துல 1.3 அப்படின்ற சமீபத்தில் வச்சிருந்தாங்க. அவங்க 2.59% அவங்களுடைய ஹோல்டிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சிட்டி யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் 28 அப்படின்ற மாதிரி இருக்கு, டிஐஸ் வந்து 33 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கண்களுக்கு குளிர்ச்சியாக அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் சில நேரங்களில் பதட்டம் வருது அப்படின்னா, இந்த மேரிக்கோவனுடைய ப்ரைஸை பாருங்க. அவன்லாம் வந்து கீழே நல்லா விழுந்து மறுபடியும் நல்லா மேல் நோக்கி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அவனுடைய ரேஞ்சே இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ இவன் மேலே உச்சியில் இருக்கும்போது குழந்தைகள்லாம் பார்த்தா என்ன நினைக்கும் மனசில், ஒருவேளை அவன் கீழே இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி நினைக்கும். ஆனால் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிடுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை எடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் விஷயம் தெரியும், அது 6 மாதம் கழித்து பார்த்தா தான் மேலே போனானா இல்லை பழைய ரேட்டுக்கே வந்தானா அப்படின்றதே தெரிய வரும். அப்போ இந்த நேரத்தில் இந்த மேரிக்கோவில் வந்து ஏன் பதட்டம் வருதுன்னா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பாருங்கள். போன குவார்ட்டர்களை விட டொயிங்கன்னு 345 கோடி குறைச்சி கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி ஓகே, 50 days மூவிங் ஆவரேஜை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 200 days மூவிங் ஆவரேஜை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலான்னு ஜாலியாக வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கே உச்சியில் வாங்கினவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன் நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம், ஒரு நல்ல நியூஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு கெட்ட நியூஸை கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினைப்பாங்க. ஸோ இது போன்ற காரணங்கள்னால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பதட்டம் அப்படின்றது வருது. நண்பர்களே, இருக்கிறதுலே மிக முக்கியமான தகவல், என்கிட்டலாம் வந்து யாராவது ஒரு அட்வைஸ் அப்படின்றது கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களாம் வந்து, அட உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒரு 10 பகுதியாகவோ அல்லது ஒரு 20 பகுதியாகவோ பிரித்து விட்டுரு. அப்புறம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இண்டெக்ஸில் வந்து டாப் வெயிட்டேஜ் கம்பெனிஸ் இருக்குது, அல்லது நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளெல்லாம் வந்து எஸ்ஐபி மூலியமாக டெய்லி எஸ்ஐபி அல்லது வீக்லி எஸ்ஐபி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நினச்ச நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். அப்படின்ற மாதிரிலாம் நான் சில தகவல்களை சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தகவல் இருக்குது அப்படின்ற அந்த சீக்ரெட்டை யாராவது புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் பண்ணுவீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க கமெண்ட்டுகளில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.